பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசும் வார்த்தை, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, ஏசப்பா அனுதினமும் உங்களை விசாரித்து கொண்டே இருக்கிறார். என் குடும்பத்தார், இன்னும் என்னுடைய நண்பர்கள், என்னோடு கூடயே இருந்தவர்கள் யாருமே என்னை விசாரிக்கவே இல்லையே என்று சொல்லி நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம். இந்த நேரத்தில்தான் தேவனாகிய கர்த்தர் உங்களை விசாரிக்கிறார். உங்கள் அருகாமையிலே இருக்கிறார். உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளையின் பிரச்சனைகளையும் தேவன் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய எல்லா பயங்களையும், நம்மளுடைய எதிர்பார்ப்புகளையும், நம்மளுடைய கவலைகளையும் தேவன் பேரிலே வைக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாடவிட்டார். உங்களுடைய பாரங்கள், உங்களுடைய கவலைகளை எல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். அவர் நமக்கு ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். அவர் மேல் எல்லாம் வைத்து விடுங்கள். ஆபத்து நேரத்தில் அவர் நம்மை காப்பாற்றுவார், கைவிடவே மாட்டார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் மகளே நம்பிக்கையாய் இரு. அவரே காரியத்தை வாக்கிய பண்ணுவார். உன்னுடைய காரியத்தை கர்த்தர் தான் வாக்கிய பண்ணுவார். ஆகவே நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே. எல்லாவற்றையும் தேவனிடத்தில் சொல்ல வேண்டும். நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அவர் கைவிடவே மாட்டார். உங்களை விசாரித்து கொண்டே இருப்பார்.